தொழுகாம நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, அவருடைய நோன்பு ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒருவர் தொழாமல் ஜக்காத் கொடுக்கிறார், நோன்பு வைக்கிறார், இவரது இந்த ஜக்காத் நோன்பு போன்றவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது கேள்வி. இது ஒரு அழகான ஒரு கேள்வி. உண்மையிலே இந்த கேள்வியை பொறுத்தவரையில், அதாவது ஹதீஸ்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது, நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது, தொழுகையை விடக்கூடியவருடைய விஷயத்தில் மிக கடுமையான செய்திகள் வந்திருக்கின்றன. நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, எவர் வேண்டுமென்று ஒரு நேர தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார். அதே போன்று சொன்னார்கள், அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கை தொழுகையாகும். எவர் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார். அதே மாதிரி எவர் தொழவில்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆய்வு செய்து அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, அதாவது அறிஞர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இப்படி தொழுகையை தொழாமல் நோன்பு வைக்கக்கூடிய, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவருடைய நோன்போ ஜக்காத்தோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றுதான் அறிஞர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த ஹதீஸ்கள் தெளிவாக அவர் ஒரு காஃபிர் என்று அறிவிக்கிறது. எனவே இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே ஒருவர் தொழாமல் நோன்பு வைப்பார் என்றால், தொழாமல் ஜக்காத்து கொடுப்பார் என்று சொன்னால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிஞர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அல்லாஹ் மிக அறிஞர்.